अच्युतं केशवं रामनारायणं कृष्णदामोदरं वासुदेवं हरिं श्रीधरं माधवं गोपिकावल्लभं जानकीनायकं रामचन्द्रं भजे। अच्युतं केशवं सत्यभामाधवं माधवं श्रीधरं राधिका राधितम् इन्दिरामन्दिरं चेतसा सुन्दरं देवकी नन्दनं नन्दजं सन्ददे। मंगलम दिशतु मे विनायकः, मंगलम दिशतु मे सरस्वती, मंगलम दिशतु मे महेश्वरी, मंगलम दिशतु मे सदाशिवः। यस्यैव स्फुरणं सदात्मकमसत्कल्पार्थकं भासते, साक्षात् तत्त्वमसीति वेदवचसा यो बोधयति आश्रितान्। यत्साक्षात्करणात् भवेत् न पुनरावृत्तिः भवाम्बोनिधौ, तस्मै श्री गुरुमूर्तये नम इदं श्री दक्षिणामूर्तये। यस्यैव स्फुरणம், எந்த பரமாத்மாவுடைய பிரகாசம் இருக்கிறதோ அதனால அசத்தான அசத்கல்பார்த்தகம் அப்படி சதாத்மகம் பாசத்தே, உண்மையாக இருக்கும் மாதிரி ஆகிறது. இப்படி அந்த உண்மையை யார் ஆசிரியிக்கிறார்களோ இல்லையா, அவரை அந்த பரமாத்மாவை ஆசிரியிக்கிறவர்களுக்கு சாட்சாத் தத்துவமசி இது வேத வச்சசா, சாட்சாத் நீதாம்பா தொம் ததசி, நீ அதுவாக இருக்கிறாய் என்ற வேத வாக்கியத்தினால நேராக அது அறிவுறுத்தப்படுகிறது ஸ்ருதியின் மூலமாக. அதை எத் சாட்சாத்கரணாத், அதை இவன் புரிந்து கொண்டு அதை சாட்சாத்கரித்து விட்டானே ஆனால், தனதாக அந்த நாலேஜ் ஆக்கி கொண்டு விட்டானே ஆனால், அதுக்கப்புறம் பவாம்போனிதோ புனராவிருத்தி ந பவே, திரும்பவும் இந்த சம்சார கடல்ல அவன் மாட்டிக்கொள்ள மாட்டான், திரும்பி வரமாட்டான் அப்படின்னு சொல்ற அந்த ஸ்ரீமத் ஆச்சாரிய ரூபமாக குரு ரூபமாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு என்னுடைய நமஸ்காரம் அப்படின்னு சொல்லி மூணாவது ஸ்லோகம். இந்த மூணாவது ஸ்லோகத்தினுடைய எக்ஸ்பிளனேஷன் சுரேஸ்வராச்சாரியா மூணாவது உல்லாசம் அப்படின்னு மானச உல்லாசத்துல மூணாவது உல்லாசத்தை பார்த்துட்டு இருக்கோம். அந்த மூணாவது உல்லாசத்துல முதல்ல அந்த ஸ்புரணம் அப்படின்னு அஸ்தித்வம்னா என்ன அப்படின்றத முதல்ல சொன்னார். அதுக்கப்புறம் பிரகாசத்தே, ஸ்புரணம் அப்படின்னா என்ன இருக்கு தோணிக்கிறது, உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா பொருளுக்கும் ஒரு இருத்தல் இருக்கு, அது மட்டுமல்ல அது இருக்கிறதை நாம உணர்ந்து கொள்கிறோம். பிரகாசத்தே, இப்படி இரண்டு விஷயம் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி அது எப்படி அப்படின்ற விஷயங்கள்லாம் சொன்னார். அது எப்படி ஆனது, இந்த உலகமானது எப்படி தோணுகிறது அப்படின்றதுக்கு ஆகாசமானது எப்படி கடாகாசம் மகாகாசம்னு உபாதியை வைத்துக் கொண்டு இருக்கிறதோ அப்படி இது உபாதியை வைத்துக் கொண்டு இருக்கிறது அப்படின்னாரு. அதுக்கப்புறம் சந்தேகத்தை கலப்பி விட்டார். சார், நான் எப்படி சார் பிரம்மமாக ஆக முடியும், நான் எப்படி ஈஸ்வரனா ஆக முடியும், பரமாத்மாவுக்கு எல்லாம் தெரியும், அவர் இந்த உலகத்தை கிரியேட் பண்ணுகிறார், எத்தனையோ உயிர்களை எல்லாம் சிருஷ்டிக்கக்கூடிய சாமர்த்தியம் எல்லாம் அவருக்கு இருக்கு, என்கிட்ட அதெல்லாம் இல்லையே சார், அது எப்படி அது சரியா வரும் அப்படின்னு சொன்னா, இல்லப்பா அதை நீ இப்படி புரிஞ்சுக்க கூடாது, வெர்பாட்டிக்கமா புரிஞ்சுட்டா உனக்கு புரியாது, தத்துவமசின்னா நீயே அதுவாக இருக்கிறாய் அப்படின்னு சொன்னாக்க அதை வெர்பாட்டிக்கமா புரிஞ்சுக்க கூடாது, அதனுடைய வாச்சியார்த்தமானது புரிஞ்சுட்டா ரொம்ப கஷ்டம், அது நீ இவ்வளவுதான் அதனுடைய வாச்சியார்த்தம், அது நீயாக இருக்கிறாய், அசி தத்து தோமசி, அது நீயாக இருக்கிறாய் அப்படின்னு புரிஞ்சுட்டா போறாது, அதனுடைய இன்டெண்டட் மீனிங்க நீ புரிந்து கொள்ள வேண்டும். அந்த இன்டெண்டட் மீனிங்க புரிஞ்சுகொள்றதுன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா லட்சணையா புரிந்து கொள்ள வேண்டும். லட்சணையா புரிஞ்சு கொள்ளணும்னா பாக லட்சண, தியாக லட்சண, பாக தியாக லட்சண இப்படி எல்லாம் இருக்கு. ஜஹல் லட்சண, அஜஹல் லட்சண, ஜஹாஜ் ஜஹல் லட்சண அப்படின்லாம் சொல்றது. அதுல ஜஹாஜ் ஜஹ லட்சணம், இதைதான் பாக லட்சணம்னு சில பேர் சொல்ற வழக்கம். இந்த பாக லட்சணத்தை போலவா சோயம் தேவதத்தா எனக்கூடிய எக்ஸாம்பிள்ல எப்படி அந்த காலம் அந்த தேசம் இதை விட்டுட்டு
இந்த காலம் இந்த தேசத்தை விட்டு அந்த மனிதன் உங்களுடைய ஃப்ரெண்டை நீ எப்படி ரிகக்னைஸ் பண்றியோ அந்த மாதிரி தத்துன்னு சொன்னா அந்த சர்வஜத்துவம் இல்லையா, சர்வசக்தித்துவம், நிரகங்காரகத்துவம் அப்படின்ற குணத்தை எல்லாம் தள்ளி விட்டுட்டு வெறும் அந்த சைத்தன்யத்தை மாத்திரம் பிடிச்சிக்கப்பா. உங்ககிட்ட இருக்கக்கூடிய கிஞ்சிஜத்துவம், அல்பசக்தித்துவம், அகங்காரகத்துவம் இதெல்லாத்தையும் விட்டுட்டு சைத்தன்யத்தை பண்ணா அந்த சைத்தன்ய ரூபேன பார்த்தானா அந்த சைத்தன்யமும் இந்த சைத்தன்யமும் ஒண்ணு அப்படின்னு அர்த்தம். இப்ப இன்னொரு பிரச்சனை வந்தது, தத்துவமசி அப்படின்னு சொல்றது அதுவே இது அப்படின்னா தத்துவம் தொம்மும் ஒரே பதத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. உலகத்துல ஒரே பதத்தை இரண்டு பதங்கள், ஒரே வஸ்துவை இரண்டு பதங்கள் குறிக்குமா அப்படின்னு சந்தேகம் வந்தது இல்லையா. குறிக்கும் அப்படின்னு சொன்னோம். எப்படி எக்ஸாம்பிள் சொன்னோம் அப்படின்னாக்க நீலோத்பலகா, நீளமான அல்லி புஷ்பம் அப்படின்னு சொன்னோம். நீலம் அல்லி ரெண்டும் ஒரே வஸ்துவை தானே குறிக்கும். நீளம் தனியா இருக்குமா, வஸ்துவை விட்டுட்டு இருக்காது. நீலம் உட்பலம் அப்படின்ற ரெண்டுமே சொன்னோம். இப்படிப்பட்ட பிரயோகங்களை எப்படி பண்ணுவோம்னா நீலம் அப்படின்றதும் பிரதமா விபக்தி ஏகவச்சனமாக இருக்கணும், உட்பலம் அப்படின்றதும் பிரதமா விபக்தி ஏகவச்சனமாக இருந்தது. ஆனால் ஒரே விபக்தியில ஒரே வச்சனமாக இருந்து அதுவும் அந்த இன்னொரு வஸ்துவும் அந்த ரெண்டு பதங்களும் ரெண்டு பதங்கள், இந்த பதமும் பிரதமா விபக்தி ஏகவச்சனம் பிரதமா விபக்தி ஏகவச்சனமாக இருந்தது. ஆனால் அது ரெண்டும் ஒண்ணு அப்படின்னு நீலோத்பலகா அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளலாம் இல்லையா. அப்படின்னு சொல்றது வழக்கம். அப்படி இருக்கு. இப்படி இருக்குன்றதுனால இப்போ இதுக்கு இந்த பிரயோகத்துக்கு பேர் என்ன அர்த்தம், சமானாதிகரண்ய பிரயோகம். சமானமான அதிகரணம். ஒரே பெஞ்சில ரெண்டு பேரும் உட்கார்ந்தா சமானமான அதிகரணம். ஒரே வியாக்கரண ரூல்ஸ், பிரதமா விபக்தி ஏகவச்சனம் பிரதமா விபக்தி சமானாதிகரண்ய பதம் அப்படின்னு பேரு. இந்த சமானாதிகரண்ய பதத்தை வைத்துக் கொண்டு இல்லையா அதனுடைய சம்பந்தங்களை அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. பார்த்துட்டே வந்த உடனே அதுக்கப்புறம் கடைசியா எது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 20வது ஸ்லோகத்துல அம்சமாகவோ விகாரமாகவோ இந்த ஜீவனை சொல்லவில்லைப்பா, ஜீவாத்மாவை பிரவேச ஸ்ருதியினால இல்லையா சிருஷ்டுவா ததேவானு பிரவேச அவர் சிருஷ்டி பண்ணி அவரே பிரம்மமாக இருந்த அந்த உலகத்தையே என்னையும் சிருஷ்டி பண்ணி நானாகவே ஆகிவிட்டார் அப்படின்னு சொல்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். பரமாத்மாவுக்கு நிரம்சம் நிர்விகாரம் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருக்கும் பொழுது இல்ல எனக்கு மாத்திரம் எப்படி விகாரத்துவம் அம்சங்கள்லாம் வரும், வராது. அதனால எப்படி குடத்துல இருக்கக்கூடிய ஆகாசமும் வெளியில இருக்கக்கூடிய ஆகாசமும் வேற வேறையா, அதே மாதிரிதான் சைத்தன்ய ரூபான பரமாத்மாவும் நீயும் ஒண்ணு அப்படின்னு சொன்னார் இல்லையா. இப்போ இந்த சாமானாதிகரண்யத்தை எப்படி புரிய வச்சாருன்னா நீலம் இல்லையா கட்டம் அப்படின்னு சொல்ற இடத்துல நீலம் அப்படின்றது காசா இல்ல, அது ஒரு குணம் இல்லையா. உட்பலம் என்ன, அதுதான் மெயினா இருக்கு இல்லையா, உட்பலமா இருக்கு. இப்போ கடம் அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னா அதுக்கு கடமாக இருக்கும் தன்மை அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. கடமாக இருக்கும் தன்மை இருக்க அதுதான் இம்பார்ட்டன்ட். அந்த குடத்துல நம்ம காசை போட்டு வச்சுக்கலாம், அந்த குடத்துல நான் தண்ணி போட்டு வச்சுப்பேன். இதெல்லாம் நம்ம யூசேஜுக்காக வைத்துக் கொண்டு இருக்கக்கூடிய விஷயம் இல்லையா. மனுஷன்னு சொன்னான்னாக்கா என்ன அர்த்தம் இல்லையா, அவனுக்கு தலை இருக்கு அதனால மனுஷன் அப்படின்னு சொல்ல முடியுமா, கால் இருக்கு அதனால அவன் மனுஷன், அவனுக்கு பாதம் இருக்கு சார் அப்படின்னா சொன்னா இதெல்லாம் காசாகாது. இதெல்லாம் எதுக்கு ஆதாரம், தலையும் அவனும் ஒண்ணுன்ற ஒரு வாக்கியம் சொன்னதுனாலேயே பிரதமா விபக்தி சொன்னதுனால தலையே மனுஷன் ஆயிடுமா, ஆகாது. மனுஷத்துவம் எங்க இருக்கோ அவன் தான் மனுஷனாக ஆகவான். இதையும் நம்ம புரிந்து கொள்ளுண்டே இருக்கணும். இப்படி ரெண்டு பதங்கள் ஒரே வஸ்துவை குறிக்கிறதுன்னா அதை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றத நம்ம பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும். அந்த குறிக்கக்கூடிய பொருளானது அவருடைய ஒரு பார்ட், ஒரு அம்சமாக இருக்குமா இல்ல அவருடைய மாடிபிகேஷனாக இருக்குமா அப்படின்னு எல்லாம் நீங்க பார்த்து கொண்டீர்களே. ஆனால் இது அம்சமாக இருக்கிறது. ஏன்னா பரமாத்மாவுக்கு அம்சமே கிடையாது. பார்த்து ஹோலு அதெல்லாம் பரமாத்மாவுக்கு வராது. அதனால ஜீவனை அவருடைய பார்ட்டுன்னு சொல்ல முடியாது. சரி, ஜீவன் அவருடைய விகாரம்னு சொல்ல முடியுமா? விகாரம்னு சொன்னாக்க என்னாச்சு,
மாறிக்கொண்டே இருக்கும். ஷட்பாவ விகாரங்கள் வந்துடும். அப்ப ஜீவனுக்கு ஷட்பாவ விகாரங்கள்லாம் வந்துடும் சொல்லிட்டு துவைத்தமா போயிடும். அது அத்வைத்தத்துக்கு பொருந்தாது. அதுவும் சொல்ல முடியாது. இப்படி இருக்கும் பொழுது சரி, பரமாத்மாவே ஜீவனாக பிரவேசம் பண்ணிருக்கா அப்படி சொல்லலாமான்னு அதுவும் கட திருஷ்டாந்தத்தை வச்சு அடிச்சு விட்டார். இல்லப்பா, பாகம் பகுதி பிறந்தது விகாரம் அதெல்லாம் வரவே வராது பரமாத்மா. அதனால நம்ம ஒத்துக்கிறது தான் நியாயம். ஜீவனும் பரமாத்மாவும் சைத்தன்ய அம்சத்துல ஒண்ணு. ஜீவனே பரமாத்மா, பரமாத்மா ஏவ ஜீவஹா அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு 21வது ஸ்லோகத்துல பாக்குறோம். இப்ப அடுத்த டவுட் வந்தது. சரி சார், நீங்க சொன்னது அவர் பார்ட்டும் இல்ல, அவர் மாடிஃபிகேஷன் விகாரமும் இல்ல. ஜீவா cannot be a பார்ட் ஆஃப் பரமாத்மா. சரி, நீங்க சொல்றதை ஏத்துக்கிறேன். ஜீவா cannot be a modified version ஆஃப் பரமாத்மான்னு சொல்றீங்க. அதையும் வச்சுக்கிறேன். ஏன்னா அவர் நிர்வீகாரம், ஜீவனும் சைத்தன்ய அம்சத்துல நிர்வீகாரமா இருக்கிறதுனால ஒத்துக்கிறேன். ஆனா இன்னொரு டவுட் வருது. ஸ்தோத்திரம் பண்ணலாமே ஒருத்தரை. என்ன நீங்க இது தம் பிரம்மத்வம் விஷ்ணுத்வம் ருத்ரஸ்வம் அப்படின்லாம் நம்ம ஸ்தோத்திரம் பண்றது இல்லையா உலகத்துல, இல்லையா? சப்ரம்ம சசிவஸ்தேந்திர ஸ்தோக்ஷர பரமஸ்வராட் அப்படின்னு சொன்னாக்கா என்ன அர்த்தம்? அவர்தான் பிரம்மம், அவர்தான் விஷ்ணு, அவர்தான் சிவன், அவர்தான் இந்திரன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஒரு ஸ்துதிக்காக சொல்ற மாதிரி அது தத்துவமசி. அந்த தத்து பரமாத்மா, ஏ ஜீவன் துவம், உன்னை அந்த பரமாத்மாவாக ஏ ஜீவனே நீ இருக்கிறாய் அப்படின்னு ஸ்தோத்திரமா சொல்லியிருக்கு. நீங்க ஏன் இப்படி அடம் பிடிக்கிறீங்க? ஜீவனே தான் பரமாத்மா, பரமாத்மாவே ஜீவன் சொல்றீங்க. ஒருவேளை ஸ்தோத்திரம் பண்றதுக்காக சொல்லியிருக்கலாமோ இல்லையா? அப்பா நீ பரமாத்மா வந்து சாட்சாத் நம்ம பூஜை பண்றோம். ஒரு தம்பதி ஆத்துக்கு வந்திருக்கா, வயசான தம்பதி வந்திருக்கா, அவளுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம். நம்ம என்ன பண்ணணும் இல்லையா? அவர் அந்த அம்மா மேல பரமேஸ்வரம் தியாயாமி அவாகயாமி அப்படின்னு பார்வதியின் தியாயாமி அவாகயாமின்னு 2 பேரையும் பண்ணி அவளுக்கு பூஜை பண்றோம். அப்படின்றதுனால அவ நிஜமாவே பரமாத்மாவாகவும் பார்வதியாகவும் ஆயிட்டாளா என்ன? ஒரு உபச்சாரம், பக்திய உபச்சாரம், பூஜைய உபச்சாரம் தான். இப்படி ஒரு உபச்சாரம் பண்றோமே, அது மாதிரி தானே இது. அத மாதிரி உபச்சாரமா நீதான் அந்த பரமாத்மா அப்படின்னு சொல்லிருக்கலாமே ஸ்ருதின்னு ஒரு சந்தேகம் வரலாம் இல்லையா? அது எப்படி சார் ஜீவனும் பரமாத்மாவும் ஒன்னாகும்? ஒருவேளை ஜீவனை பார்த்து அப்பா நீ பரமாத்மாவாக இருக்கிறாய் அப்படின்ற அர்த்தத்துல தாமானாதிகரண்யத்தை போட்டு சொல்லிருக்கலாமே அப்படின்னு சொன்னா அதுவும் இல்லப்பா. त्वमिन्द्रोऽसि इदिवत् वाक्यं न खलु स्तुति तत्परम्. त्वम् इन्द्रोऽसि அப்படின்னு சொல்றோம். இது ஒரு ஸ்தோத்திரம் பண்றது. ஸ்தோத்திரம் எப்ப பண்ணுவீங்க? ஒருத்தரை ஒரு காரியம் ஆனா பண்றதுக்கு பேர் தான் ஸ்தோத்திரம். நம்ம எதுக்கு ஸ்தோத்திரம் பண்றீங்க? கடவுளுக்கு எதுக்கு சஹஸ்ரநாம அர்ச்சனை பண்றீங்கன்னா இல்லையா? வெல்பீயிங்காக. நமக்கு ஒரு லாபம் இருக்கு. குழந்தைகள் நல்லா இருக்கணும், வீடு நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் ஐஸ்வர்யங்கள்லாம் வரணும், வீட்டுல வந்து தாரித்திரியம் வரக்கூடாது. இதுக்காக தானே சார் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒருத்தரை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம், சும்மா அவர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர் வர ஒரு பெரியவர் இருக்கார், ஆஹா நீங்களே வந்துட்டாரா மாமா, நீங்களே பண்ணி வச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்றீங்கன்னா என்ன அர்த்தம்? அவர் ரொம்ப பெரியவர், அவரை கொஞ்சம் உபச்சாரம் பண்ணா அவர் சந்தோஷமா வாழ்த்திட்டு போவார். அந்த வாழ்த்துதல் மூலமாக எனக்கு நல்லதெல்லாம் ஏற்படும். இப்படித்தான் நம்ம ஒருத்தரை புகழறோம். நமக்கு காரியம் இருந்தது ஆனால் பாச போய் புகழறோம். எதுக்காக புகழறோம்னா அதாவது ப்ரமோஷன் இமோஷன் வந்ததுன்னா நல்லா ரெக்கமெண்ட் பண்ணுவார். நம்ம வாழ்க்கையில முன்னுக்கு வரலாம், காசு வரும் அப்படின்றதுக்காக நம்ம பண்றோம். இப்படித்தானே? அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு காரணத்துக்காக புகழலாம் அப்படின்னு சொல்லலாம்னாக்க இங்க ஜீவனையும் பரமாத்மா வச்சு பார்த்தா எதுக்கு புகழணும்? தேவையே இல்லையே. ஒன்னும் காரணம் அப்படி இருக்க மாதிரி தெரியலையே. ஸ்தோத்திரம் பண்ற உபச்சாரம் பண்ண வேண்டிய ஸ்தோத்திரம் இல்லையே. தத்துவமசிக்கு அவரை சுவேதக்கிறதுக்கு அவ அப்பாவானவர் அழகா கிளாஸ் எடுக்கிறார். வேதாந்தத்தை பத்தி பேசிட்டு இருக்கும் போது தத்துவமசி வருது. அந்த தத்துவமசியில எங்க இந்த ஸ்தோத்திரங்கள்லாம் உபச்சாரங்கள்லாம் வரதுக்கான சான்ஸே இல்லை. அதனாலப்பா தொம் இந்திரோசின்ற வாக்கியம் மாதிரி இங்க ந கலு ஸ்துதி தத்பரம் அந்த ஸ்தோத்திரம் பாவாக வர மாதிரி இது காணப்படவில்லைப்பா. அந்த கான்டெக்ட பாருங்க. இது அப்படியெல்லாம் இல்ல அப்படின்னா சரிப்பா, அப்படி இல்ல. ஸ்தோத்திரம் நீங்க அம்சமும் ஒத்துக்க மாட்டேன்றாள், மாடிஃபிகேஷனும் ஒத்துக்க மாட்டேன். இப்படி எல்லாம் சமானாதிகாரணிய பிரயோகம் வரும்.
சரி, ஒருவேளை ஸ்தோத்திரமா இருக்கட்டும், இந்திரோசி அப்படின்னு சொன்னானே, இந்திரன் அசி 2 பதங்களும் உங்களை குறிக்கிறது, நீங்கள் இந்திர மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம்னா அது கான்டெக்ட் படி வராது, ஸ்தோத்திரமும் கிடையாது அப்படின்னீங்க. இப்ப இன்னொன்னு ஒண்ணு சொல்றான் பாருங்க, அவரை மாதிரியே இவர் இருந்தா அப்படி ஒரு உபச்சாரமா சொல்லலாம் இல்லையா? அவர்கிட்ட இருக்கிற குவாலிட்டி இவர் கையில இருக்கு. பண்ணா ஒரு பையன் ரொம்ப நன்னா கணக்கு போடுறான் இல்லையா, வாத்தியாருக்கு அந்த பையன் மேல ரொம்ப பிடிக்கும். இந்த பையன் இருக்கானே, இந்த ராமன் இருக்கானே, அவன் கணக்குல புலி அப்படின்னா இல்லையா, அவன் புலியா அவன் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? கணக்க நல்லா போடுவார் அப்படின்றதுக்காக சொல்லக்கூடியது. ஒரு குணம், ஒரு குணத்தை வைத்துக் கொண்டு அந்த குணம், ஒரு புலியானது என்ன ஒரு தைரியமா இருக்கோ அப்படி எல்லா கணக்கையும் அவன் தைரியமா அப்ரோச் பண்ணுவான் இல்லையா? அவரை பார்த்து சொன்னா அக்னி மாதிரி இருக்கான் சார், அவனுடைய தேஜஸும் அதுவும் அந்த பையன் இருக்கனா, அக்னிஹி மாணவக்கா அப்படின்னா, அக்னிஹி பிரதம விபக்தி இல்லையா ஏகவச்சனம், மாணவக்கா பிரதம விபக்தி ஏகவச்சனம், அக்னிஹி மாணவக்கா அப்படின்னு சொன்னான். அக்னி மாதிரி சார் அவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் மேல தொட்டானா சுடுவான் அவன் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப பிரைட்டு சார் அவன் இல்லையா, அவனும் பெரிய ஆச்சாரசீலனா இருக்காரு, அவர்கிட்ட நீங்க கிண்டல்லாம் பண்ணா அவருடைய உபாசனா பலமானது உங்களை சுட்டி எரிச்சு விடுது சார், அப்படி அந்த அர்த்தத்துல நம்ம சொல்றோம் இல்லையா, அக்னிஹி மாணவக்கா. அப்படி ஒரு சாதிருஷ்யம் இருக்கிறதுனால சொல்லலாமே தத் தோமசி அப்படின்னு. சோ ஜீவனுக்கு அந்த சாதிருஷ்யங்கள்லாம் இருக்கு, அதனால நீ பரமாத்மாவாக இருக்கிறாய் அப்படி சொல்லலாமான்னு ஒத்துக்கலாமான்னு பூர்வபக்ஷி கேட்டான் இல்லையா? அப்படியே நீ சொல்ல முடியாதுப்பா. சாதிருஷ்ய பரம் வாக்கியம் அக்னிர் மாணவகாதிபதி 22 சாதிருஷ்ய பரம். அப்பா சிமிலாரிட்டி அப்படின்றது அங்க எதுவுமே கிடையாதுப்பா. சிமிலாரிட்டி இருந்ததுன்னா அக்னி மாணவகாதிபதி வாக்கியத்துல வரும். அந்த மாதிரி சிமிலாரிட்டி இங்க ஜீவனுக்கும் பரமாத்மாவுக்கும் இந்த கான்டெக்ட்ல பொருந்தாதுப்பா. ஆகையினால என்ன சாதிருஷ்ய பரம் வாக்கியம், இது சாதிருஷ்ய பரம் வாக்கியம் இல்ல, இது சாட்சாத் நீயே பரமாத்மா அப்படின்னு சொல்லக்கூடிய சாட்சாத் வாக்கியம். அது அது உபசாரமாகவோ அது அம்சமாகவோ விகாரமாகவோ சாதிருஷ்ய ஸ்துதியாகவோ சாதிருஷ்யத்தினாலேயோ வரலப்பா அப்படின்னு. சரி, வேற எப்படி வரும் யோசிச்சு பாருங்க. சாமான அதிகாரத்துல அப்படின்னா மண் குடம் அப்படின்னு சொல்றோம். நீலோத்பலத்துக்கு நீங்க சொல்லி தப்பிச்சிட்டீங்க என்கிட்ட இருந்து. நீளமானது குணம், இது குணி, அதனால குண சம்பந்தமா இருக்கிறதுல அதனால நீளமே உட்பலமாகாது, உட்பலமே நீளமாகாது, சேப்பு உட்பலம் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப நான் சொல்றேன் மண் குடம் அப்படின்னு சொல்றேன். தங்க மோதிரம் அப்படின்னு சொன்னேன். இப்ப என்ன ஆச்சு இல்லையா, தங்கமும் மோதிரமும் இருக்கு. அந்த மாதிரி தங்க மோதிரம்னு சொல்ற மாதிரி ஜீவனை பார்த்து பரமாத்மா சொல்றேன் அப்படின்னு சொல்லலாமா அப்படின்னு சொன்னா, அப்பா அங்க தங்கத்துக்கும் மோதிரத்துக்கும் காரிய காரண பாவம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. எப்படி நீலோத்பலத்துல விசேஷ பாவம் இருக்கோ அது மாதிரி மண்ணுன்றது காரணம், குடம்ன்றது காரியம் இல்லையா? மண்ணுன்றது காரணம், குடம்ன்றது காரியம், சொர்ணம் அப்படின்றது காரணம், மோதிரம் அப்படின்றது காரியம் இல்லையா? ஆகையினால காரிய காரண பாவம் வருது. அந்த மாதிரி பரமாத்மா காரணம் அப்படின்னு சொல்லலான்னு பார்த்தா சுதி எல்லாம் ஒத்துக்கல. அவர் எதுக்கும் காரணமாக மாட்டார், அவருக்கு விகாரம் கிடையாது, அவருக்கு எந்த ஒரு நிஷ்கிரியம் வேற அவரு. அப்படி இருக்கும் பொழுது காரிய காரண பாவத்துல கொண்டு வந்து பகவானை உங்களை எப்படியாவது சொல்லி அந்த வார்த்தையில இருந்து தப்பிக்கணும்ன்றதுக்காக பகவானை நான் இறக்க முடியாது. அவனா ஆகையினால அதுவும் கிடையாது. காரிய காரண பாவமானது இல்லையா இவருக்கு நான் காரிய காரணத்துவஸ்ய சாதனம் மிருத்கடாதிபத்து காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப் மாதிரியும் அப்படி அந்த மண்ணுக்கும் குடத்துக்கும் இருக்கிற மாதிரியும் அப்படி சொல்ல முடியுமா அப்படின்னு சொன்னான்னாக்க உடனே வந்து அடிக்கிறது ஸ்வேதாஸ்வர உபனிஷத் நதஸ்ய பிரதிமா அஸ்தி. அவருக்கு காரிய காரணம் புரிந்தாதுப்பா, அவ அகாரணம்பா, அவர் எதற்கும் காரணமாக ஆக மாட்டார்பா அப்படின்னு இன்னொரு சுதி கிளியரா பரமாத்மாவை சொல்லியிருக்கு. நீங்க என்னன்னா பரமாத்மா காரணம் இவன் காரியம்னு வச்சிருந்தா நன்னா இருக்குன்னா என்ன அர்த்தம்? சுதிக்கு விரோதமா எப்படி பேச முடியும்? ஒத்துக்கொள்ள முடியாது. பரமாத்மாவானவர் காசா இருக்க முடியாது, எஃபெக்டா இருக்க முடியாது. அவர் நிர்ணயம், அவருக்கு
அவயவங்கள்லாம் கிடையாது, ஆகையினால அவர் விகாரமா இருக்க முடியாது, அவர் பார்ட்டா இருக்க முடியாது, அவர் சமமாக இருக்க முடியாது அப்படின்னார். சரி சார், வேண்டாம் சார், இன்னொரு ஐடியா கொடுக்குறேன். ஜாதி வெக்தி இப்படி இருக்குமோ இல்லையோ, இப்படி வச்சுக்கலாம் இல்லையா? நீங்க என்ன சொல்றீங்க, 10-15 மாடு இருக்கு ஒரு இடத்துல இல்லையா? நான் என்ன சொல்றேன், அங்க என்ன இருக்கு அப்படின்னு கேட்டேன். மாடு இருக்கு அப்படின்னு சொன்னேன். அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? அங்க 10-15 மாடு இருக்கும்போது நீங்க மாடு இருக்கு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? 15 மாடு இருந்தாலும் இது எல்லாமே ஒரு மாடு ஜாதி அப்படின்ற அர்த்தத்துல நாங்க சொல்றோம் இல்லையா? அந்த மாதிரி வச்சுக்கலாமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது இல்லையா? தாதாத்மியம் அப்படியே வருமா இல்லையா? ஒரு ரிலேஷன்ஷிப்ப சொல்லணும்னாக்க இண்டிவிஜுவலாவும் சொல்லலாம், ஜாதியை வைத்துக் கொண்டே சொல்லலாம் இல்லையா? அப்படி அங்க ஒரே காரு அப்படின்னு, ஒரே கார் அப்படின்னு அங்க என்ன நிறைய காரு, ஒரே காரா இருக்கு அப்படின்னு சொல்றாம இந்த மாதிரி பிரயோகத்துல அவர் சொல்லிருக்கலாமே ஜீவன பரமாத்மான்னு, அப்படி வச்சுக்கலாமா அப்படின்னு ஒரு சந்தேகம். அதுவும் வச்சுக்கொள்ள முடியாது இல்லையா? இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடிய மாடுகள் இருக்கும் பொழுது அதனுடைய ஜாதியா இருக்கக்கூடிய மாடுன்றது வருது அப்படின்னு சொன்னாக்க இல்லையா? இப்படி ஈஸ்வரனாமையா அப்படி வைத்துக்கலாமான்னாக்க, அப்ப இங்க கவுனஸ்ன்றது ஒரு லைஃப்லெஸ் ஆன என்டிட்டி. மாடாக இருக்கும் தன்மை அப்படின்றது அந்த தன்மைக்கு ஒரு லைஃபே கிடையாது. எல்லா மாடுகளும் ஒன்னா சேர்ந்துதான் அந்த மாடுக்கும் எனக்கூடியது வரும். அதே மாதிரிதான் இங்க மெட்டாபிசிக்கல் பிரின்சிபிள்ல இருக்கக்கூடிய நாம்ஸ் எல்லாம் எடுத்துன்னு பரமாத்மாக்கு நீ தலையில கட்டணும்னு நினைக்கிறதெல்லாம் சரியா வராதுப்பா அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றார். நஜாதி வியக்தி கமகம் கௌஹு கண்டஹா இதிவத் வச்சஹா அப்படின்னாரு. அப்பா ஜாதி அப்படின்றது அந்த ஸ்பீஷியை குறிக்கிறது, வியக்தின்றது இண்டிவிஜுவலை குறிக்கிறது. இப்படி வச்சுக்கலாமே சார் அப்படின்னு சொன்னா, கோஹு கண்டஹா அப்படின்னாரு. இது கொம்பு இல்லாத மொட்டை மாடு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது மாதிரி இங்க சொல்லலாமா அப்படின்னாக்க, இல்ல அதெல்லாம் லைஃப்லெஸ் மாடெல்லாம் வச்சிருந்து இதுக்கு நீங்க சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டார். சரி, அடுத்தது குணகுண்யாத்மகம் வாக்கியம் நைதத் நீலோத்பலாதிபத்து. நீலம் அப்படின்றது ஒரு குணம் இல்லையா? அதே மாதிரி உட்பலம் அப்படின்றாக்க அது ஒரு வஸ்து. நீளமான உட்பலம் அப்படின்னு சொன்னா நீளம் எனக்கூடியது குணம், இது குணி, உட்பலம்ன்றது குணி. அந்த மாதிரி சொல்லலாமா அப்படின்னா, ஜீவனை குணமாகவும் பரமாத்மாவை குணியாகவும் சொல்லலாமா அப்படின்னு சொன்னா அதுவும் வராது அப்படின்னு. குணகுண்யாத்மகம் வாக்கியம் ந ஏதன் நீலோத்பலாதிபத்து. இப்படியும் நீ சொல்லவே முடியாது இல்லையா? ஜீவனை போய் இப்படி எல்லாம் குவாலிஃபை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால ஸ்கிரிப்சர்ஸ் எல்லாம் தகராறா போயிடும், உனக்கு இந்த ப்ராப்ளத்துல மாட்டிப்போம், ஆகையினால இதுவும் வராதுன்னாரு. திருப்பி யோசிச்சு பார்க்கிறார். எப்படியாவது இந்த ஜீவனும் பிரம்மனும் ஒண்ணுன்னு சொல்றத இவனை தடுத்தே ஆகணும் அப்படின்னு விடாம அடுத்த சொன்னார். சார் உபாசனைக்காக சொல்றது சார், நீங்க கல் இருக்கு எங்க இடத்துல சாலிகிராமம் இருக்கு, அதுவே விஷ்ணு அப்படின்னு சொல்ற. அது ஒரு பொம்மை கல்லு இல்லையா? அந்த கல்லுல நீங்க கேக்குறீங்க, அது என்ன கருப்பு கல்லு தானே இல்லையா? நர்மதால போய் ஓங்காரேஸ்வரருக்கு போனீங்கன்னா உட்காந்து குளிச்சீங்கன்னா அந்த நர்மதால எத்தனையோ கல் இருக்கு, பானலிங்கம் எல்லாம் இருக்கு, பான கல் இருக்கு, அதுல தான் நீங்க நின்று குளிக்கிறீங்க. 2 இடத்துல இதுதான் சிவன் கொடுக்குறீங்க இல்ல அப்படின்னா நம்ம பாக்குறோம் இல்ல. அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு சார். அது பெரிய முன்னோர்கள்லாம் அந்த பானத்தை சிவனாக பாவிச்சாங்க. அங்க முக்திநாத் கோயில்ல கண்டக்கி ரிவர்ல இருக்கக்கூடிய சாலிகிராம கல்லை விஷ்ணுவாக பாவிக்கிறார்கள். நேபாள்ல இருந்து அது வருது. அப்படி அது அப்படியே முன்னோர்கள்லாம் பாவிச்சு அது அப்படியே நமக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அது விஷ்ணு சார் அப்படின்னு சொல்றீங்க நீங்க இல்லையா? பிரதிமா இல்லையா? அது ஒரு பிரதிமா சார். அந்த பிரதிமால இருக்கக்கூடியது யார் தெரியுமா? சாட்சாத் மகாவிஷ்ணு சார். இது உங்களுக்கு வேணா அது கல்லா இருக்கலாம் சார், எனக்கு அந்த பான கல்லுன்றது சாட்சாத் பரமேஸ்வரன் சார் இப்படின்றதுக்காக சொல்லலாம் அப்படின்னு சொன்னா
இங்க அதே மாதிரி இல்லையா, ஜீவனை போய் நீங்க ஈஸ்வரன் அப்படின்னு இல்லையா, ஈஸ்வரனை தியானம் பண்றதுக்கு அப்படின்னு வருமா அப்படின்னா சார் நல்லா இருக்கு நீங்க சொல்றது. ஆனா கான்டெக்ட் பாருங்க, அங்க ஸ்வேதகேதுவுக்கு 9 தடவை எல்லா திருஷ்டாந்தங்களையும் வைத்து கொண்டு சாந்தோக்கிய உபனிஷத்துல தத்துவமசிய சொல்லும் பொழுது இந்த வேதாந்த பரமாக இருக்கக்கூடிய சாட்சாத்தா இருக்கக்கூடிய அந்த பரமாத்மா நிர்விகாரம் நிர்விசேஷமாக இருக்கக்கூடிய நிஷ்கலம் சாந்தம் நிரவத்தியம் நிரஞ்சனம்னு சொல்லக்கூடிய அந்த பரமாத்மா தான்பா நீன்னு சொல்லக்கூடியதாக வந்திருக்காங்க. அந்த இடத்துல இந்த சாலிகிராமே விஷ்ணு புத்தியோ இந்த பானகிராவே சிவபுத்தியோ அதெல்லாம் உபாசனா பரம்பாக்கியமாக அங்க சொல்லவே இல்லை. அப்படி சொல்லியிருந்தா தம் உபாசித்த அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அங்க ஒண்ணும் உபாசனைக்காக சொல்ல, சாட்சாத் ஞானமாக தான் சொல்லியிருக்கு. அதை போய் நீங்க ஞான வாக்கியத்தை போய் தியான வாக்கியமா கன்வெர்ட் பண்றது அப்படின்றது சரியா வராது சார் அப்படின்னு. அதனால சரி சார் கடைசியா ஒண்ணு வரேன், இப்படி வச்சுக்கலாமா அப்படின்னாரு. என்ன இப்போ ஒரு காரியம் ஆகணும், ஏன் இப்போ ராஜாங்கத்துல ஒருத்தர் பவர்ஃபுல்லா இருக்காரு இல்லையா, அவர் கலெக்டரா இருக்கார் இல்ல தாசில்தாரா இருக்கார். அவரை நம்ம பாத்துக்கு வர்றாரு, சார் இது எப்படியாவது எனக்கு முடிச்சு கொடுங்க சார், உங்களால முடியாதா, நீங்க எனக்கு தெரிஞ்சவர் இருக்கீங்க, நமக்கு ஃப்ரெண்டா இருக்கீங்க, நீங்க பண்ண முடியாது சார். இல்லப்பா ஐ எம் ஆல்சோ ஒர்க்கிங் அண்டர் கவர்மெண்ட், எனக்கு அதான் நீங்க தான் சார், நீங்க நினைச்சா முடியாதா சார், நீங்க தான் சார் கவர்மெண்ட் வேற நீங்க வேறையா சார் அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை நம்ம சாதிக்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி ஜீவனை உனக்கு எல்லா குவாலிபிகேஷனும் இருக்குப்பா, பரமாத்மாவா இருக்கக்கூடிய குவாலிபிகேஷன் எல்லாம் இருக்கு, அதனால உன்னை பரமாத்மான்னு இருக்கு, அதுக்காக நீ பரமாத்மான்னு ஒரேடியா நினைக்கின்றாத நீ அப்படின்னு சொல்லாமா சார் தத்துவமசி வாக்கியத்தை அப்படின்னு கேட்டா அதுவும் நாட் பாசிபிள். நச்ச ஔபச்சாரிகம் வாக்கியம் ராஜபத் ராஜபுருஷே, ராஜாவுக்கு வேண்டியவரை ராஜா மாதிரின்னு சொல்லி நம்ம உபச்சாரமா சொல்லி வேலை நடக்கணும்ன்றதுக்காக சொல்றோமே, அந்த மாதிரி நமக்கு வேலை நடக்கணும், இந்த ஆத்ம ஞானம் வரணும், அதுக்காக இந்த ஜீவனை தத்துவம் நீங்க பரமாத்மா மாதிரி சார் அப்படின்னு உபச்சாரமா சொல்றதுன்னு சொன்னா அதுவும் வராதுப்பா. என்னப்பா இது 9 தடவை உபநிஷத்துல சொல்லிருக்கு. இந்த அந்த இருக்கக்கூடிய டிஸ்கஷன்ல இந்த மாதிரி கேள்விகளுக்கெல்லாம் அங்க சான்ஸே வராத நிலை சொல்லியிருக்கு. அதனால இதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டுக்காக கேட்கற மாதிரி எழுதினே தவிர இதெல்லாம் வராது. நீ எங்க எடுத்துக்கணும் அப்படின்னா பலமாக சுற்றி என்ன சொல்றதோ அதுதான் நமக்கு பலம். நாமெல்லாம் ஸ்மார்த்தர்கள் இல்லையா, நமக்கு பலமே என்ன பிரமாணம், எல்லாத்துக்கும் பிரமாணம் வேணும். நமக்கு சுதி பிரமாணம் தான் இல்லையா. ஒவ்வொருத்தருடைய பிளட்லயும் நமக்கு இருக்க வேண்டியது என்ன, அந்த உபனிஷத்துல சொல்லியிருக்கு. உபனிஷத் எங்க சொல்லியிருக்குன்னு எதுவா இருந்தாலும் an எக்ஸ்பிளனேஷன். நான் நம்பணும்னாக்க நான் இப்ப எப்படி ஆயிட்டேன் தெரியுமா, வேதாந்தங்கள்லாம் படிச்சு எது சொன்னாலும் வேதத்துல சொல்லியிருக்கா, உபனிஷத்துல சொல்லியிருக்கா, எங்க சொல்லியிருக்கு அது சொன்னாதான் நான் ஒத்துப்பேன், இல்லைன்னா எதையும் ஒத்துக்க தயார் இல்லை. அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது பிரபலமான சுதி அது என்ன, தஸ்ருஷ்வா ததேவானுப்ராவிஷத் ததனுப்ரவிஷ்ய அப்படின்னு சொல்றது. பிரவிஷ்டா ஸ்ருதி அப்படின்னு பேரு. அந்த பிரம்மமே இந்த உலகத்தை தயாரித்தது, என்னை தயாரித்தது, தயாரித்த பிறகு அவரே பிரவேசம் பண்ணார், என்னுள்ள பூந்தார் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆகவே இப்படிப்பட்ட இந்த சாமானாதிகரண்யம் இந்த அம்சமாகவோ உபாசனைக்காகவோ ஔபச்சாரிகமாகவோ குணாகுணி பாவமோ விசேஷ பாவமோ இப்படி எல்லாம் சொல்லவே இல்லை. கிளியர் கட்டா அது என்ன சொல்லிட்டு வேதத்துல ஜீவாத்மனா பிரவிஷ்டோசௌ ஈஸ்வரஹா ஸ்ரூயதே யதஹ எக்காரணத்தினால ஜீவாத்மனா பிரவிஷ்டஹா அசௌ ஈஸ்வரன், ஜீவனாக அது பிரவேசம் பண்ணிருக்கு. அந்த பிரவேசம் பண்ணினது சாட்சாத் ஈஸ்வரன் தான் அப்படின்னு கிளியர் கட்டாக சொல்லிவிட்டது அப்படின்னு சொல்லிட்டார். அதனால இப்ப என்னாச்சு, கடைசியா என்ன சொல்லிட்டாரு, அப்பா ஸ்ருதி தான் நமக்கு ஸ்ட்ரென்த். அந்த ஸ்ருதியானது என்ன பண்ணிருக்கு, இந்த உலகத்தை கிரியேட் பண்ணார், அவரே தான் ஜீவாத்மாவாக தோற்றமளித்தார்,
அவரேதான் இங்க தோற்றமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லுது இல்லையா? இப்போ அடுத்த டவுட். சரி, அவரே இவர் அப்படின்னு சொல்லிக்கிறீங்க, நானும் ஒத்துக்கிறேன், அவரே இவர் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ இன்னொரு டவுட், அவரே இவர்னாக்க அது ஏன் சார் அனுபவத்துக்கு வர மாட்டேங்கிறது? நானே பரமாத்மான்றதுக்கு லாஜிக்கலா நீங்க சொல்லிட்டீங்க, நீதான் பரமாத்மான்னு. அனுபவத்துல யாருக்காவது வருதா அது நானே பரமாத்மான்னு? வரமாட்டேங்கிறது சார் அப்படின்னா எதனால அப்படின்னா, இப்ப சொல்ற இந்த உபாதியினுடைய ப்ராப்ளம் பாது அது என்ன அப்படியே, தேகேந்திரிய மனோ புத்தி பிராண அஹங்கார சம்ஹதௌ ஆத்மசங்கல்பனாத் அக்ஞைஹி ஆத்மத்வம் பிரதிபாத்யதே வன்னி தீவி காஷ்டலோகாதௌ பன்னி சங்கலனாத்யதா. ஏன்னு கேள்வி கேட்டீங்களா? அப்படி இருக்கும்போது அனுபவத்துக்கு வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. இங்கதான் முக்கியமான ஒரு ஃபேக்டர் இறங்கிட்டு என்ன அப்படின்னா, நாம் ஒன்னை இன்னொன்னா பாக்குறது வழக்கத்துல பழக்கப்பட்டுட்டோம். அதனால நான் இல்லாத இந்த சரீரத்தை நான் நினைக்க ஆரம்பிச்சேன் இல்லையா? நான் இல்லாத இந்த மனசை, இந்திரியத்தை நான் என்று நினைக்க ஆரம்பித்தேன். நான் இல்லாத இந்த மனசை நான் என்று கருத ஆரம்பித்தேன். நான் இல்லாத இந்த அகங்காரத்தை நான் என்று நினைத்தேன். நான் இல்லாத இந்த ஆனந்தமயத்தை நான் என்று நினைத்தேன். இதுதான் பிரச்சனைக்கெல்லாம் காரணம். இந்த ஐ ஆனது நிஷ்கிரியம், நிஷ்கலம், சாந்தம், நிரவத்தியம், நிரஞ்சனம், அதுக்கு விசேஷம், நிர்விசேஷம், நிராகாரம், நிஷ்காரணம், இல்லன்னா பிரதிமா, அஸ்யாஸ்தி, எவ்வளவு விஷயங்கள் நம்ம பார்த்துட்டே வரோம். இது எதுவுமே பரமாத்மாவுக்கு இல்லை. அப்படி இருக்கிற பரமாத்மா தான் நீ அப்படின்னு சொல்றது. நீ என்ன சொல்ற சார், இது எனக்கு அனுபவத்துக்கு வரலையே சார், அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, உன்னுடைய ராங் நாலேஜ் தான் காரணம். நீ போய் பரமாத்மாவாக இருக்கும் பொழுது நீ ஏன் சார் ஐ எம் 75 kgs சொன்னீங்க? நீங்க ஏன் உங்களுடைய தேகத்தை போய் நானு நினைச்சிருந்தீங்க? ஐ எங்கேயாவது எங்க இருக்கக்கூடிய பரமாத்மா தான் நீங்க சொல்லுங்க. அந்த பரமாத்மா எங்கேயாவது 75 kg வெயிட்டோட இருக்காரு சார்? ஆனா எப்படி பிரயோகம் பண்றாங்க சார்? ஐ எம் வெரி ஃபேர் சார்ன்றான். ஃபேரு, கலரு, பிளாக்கு, மாநிறம், கோதுமை நிறம், இதெல்லாம் பரமாத்மாவுக்கு வருமா? உமக்கு வருமா? ஐக்கு வருமா? இதுவாக இருக்கக்கூடிய இந்த சரீரத்தை, இதுன்னு சொல்ல வேண்டிய சரீரத்தை நான் என்று நீ அத்தியாசம் பண்ணிட்டப்பா. இந்த இத போய் நான் என்று கருதினதுனால இந்த பொய்யான அறிவின் விளைவாக இந்த ஐயானது உனக்கு எப்படி தோணுகிறது? 75 kg தோணுகிறது அப்படின்னா சரி. இன்னும் கொஞ்சம் ஐ ஆம் ஹங்கிரி அப்படின்றான். எல்லாரும் புரிஞ்சுன்னு கை தட்டுறோம். என்ன 2 பேரும் மக்களா இருக்காங்க. ஹங்கர்னஸ் இல்லையா? அசனாயா பிபாசா அதீதா. வேதம் நமக்கு பிரம்ம என்ன, நீங்க எப்படிப்பட்ட ஆத்மா? சர்வாந்தர ஆத்மா. அசனாயா பிபாசா அதீதா அப்படி சோக மோக அதீதா அப்படின்லாம் சொல்றது பிரயோதாரண்யம். அப்படின்னாக்க அசனா பிபாசா எல்லாம் அவருக்கு இல்லையே, அப்போ உனக்கு வருது. நீங்க என்னத்துக்காக அயம் ஹங்கிரின்னு சொன்னீங்க? ஐதான் எதோடையும் சேராது. பிராணமயமா என்னுடைய பிராணனுக்கு அங்க வந்துருச்சு சார், என்னுடைய பிராணனுக்கு தர்ஸ்ட் வந்துருச்சுன்னு சொல்ல போக, அது சொல்லாதிக்கு நீங்க தப்பா அத்தியாசம் பண்ணி அந்த ஐய கொண்டு போய் அங்க போட்டு ஐஎம் ஹங்கிரி, ஐஎம் தர்ஸ்டின்னு சொல்றீங்களே, இது ஒரு பெரிய தப்பு அத்தியாசம். சரி, மனசுல ஐ ஆம் ஹாப்பி, ஐ ஆம் அன்ஹாப்பி அப்படின்னு சொல்றீங்க. ஹாப்பினஸ் அன்ஹாப்பினஸ் எல்லாம் எதுடைய தர்மம்? மனோதர்மம். மனசுல இருக்கக்கூடிய தர்மத்தை போய் தர்மியா இருக்கக்கூடிய அந்த பரமாத்மால போட்டு இல்ல ஐயில போட்டு நான் சொல்லுவோம். ஐ எங்கேயாவது சேருமா? ஹாப்பினஸோடையும் அன்ஹாப்பினஸோடையும் சேருமா? ஐ சேராத இடத்துல சேர வச்சுட்டீங்க இல்லையா? சரி, புத்தியில இருக்கீங்க சார், ஐம் லாயர் அப்படின்னா, நம்ம பிராமின் அப்படின்னா, எல்லாம் அகங்காரத்திற்கு வரக்கூடியது இல்லையா? ஐ எங்கேயாவது சேருமா?
ஐ எங்க இருக்கக்கூடிய ஐக்கு ஏதாவது பேதங்கள்லாம் இருக்குமோ இல்லையா? அதுக்கு ஒரு திருபேதமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள். நிர்நாஷா மித்திமதனி நிஷ்கிரியா நிஷ்பரிகிரா நிஸ்துலா நீலச்சிகரா நிரபாயா நிரத்தியா இல்ல நிர்மமா மமதானந்திரி நிஷ்பாபா பாபநாசினி நிர்பேதா பேதநாசினி. எந்த பேதமும் எந்த இதுவும் கிடையாதுன்னு படிச்சுட்டே இருக்கோம் நாமத்துல. அந்த ஆத்மாவுக்கு எதுவும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நாம நான் பிராமணன், நான் ஆம்பளை, நான் பொம்பளை, இப்படி எல்லாம் நான் லாயர், நான் இன்ஜினியர், இப்படிப்பட்ட பேதங்கள்லாம் வருமோ? அதாவது சரி தூங்கும்போது சார் எனக்கு ஒண்ணுமே தெரியாம தூங்கினா சார் அப்படின்றது. அதான் அஜ்ஞானம் தானே இருந்தது. அது எப்படி உங்களுக்கு நீ அஜ்ஞானமா தூங்கினான்னு உனக்கு எப்படி தெரிஞ்சது? அப்பவே நீ அந்த அஜ்ஞானமா இல்லன்றது தெரியாது இல்லையோ? அதனால ஆனந்தமய கோஷத்துல ஐ ஸ்லெப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஐக்கு ஏது தூக்கம். அதான் ஏதாவது சதா சர்வ காலமா அந்த பேக்கரியும் ட்ரீமர் எந்த நான் தூங்கினேனோ, எந்த நான் முயற்சி கொண்டிருந்தேனோ, எந்த நான் கனவு கண்டேனோ அந்த நானை பார்த்து கொண்டிருக்கிற நான் இங்க இருக்கும் பொழுது நான் எப்படி அதோட ஐடென்டிஃபை பண்ண முடியும்? இப்படி எல்லாம் யோசிச்சு பார்த்தான்னா இதெல்லாம் தேக இந்திரிய மனோ புத்தி பிராண அகங்கார சம்ஹதௌ. தேகம், இந்திரியம், மனசு, புத்தி, இந்த பாடி மைண்ட், பிராணன் இருக்கக்கூடிய அகங்காரம் இருக்கக்கூடிய இந்த பாடி மைண்ட் இன்டலெக்ட் இருக்கக்கூடிய இந்த காம்ப்ளெக்ஸ் இருக்க இந்த சரீரம் அது என்ன சரீரம்? அது ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம். இந்த 3 சங்கிய சரீரத்தினுடைய கூட்டம் சமூகத்தை போய் பார்த்து நான் போய் ஆத்மான்னு தேகத்தை போய் நினைச்சேன் சார். இதுக்கு பேர் தான் மனப்பிராந்தி அப்படின்னு பேரு. ஆத்ம சங்கலனாத் அக்ஞைஹி ஆத்ம தத்துவம் பிரதிபாத்யதே. இந்த மாதிரி ஆத்ம சங்கலனாத் ஆத்மாவையும் அனாத்மாவையும் ஒண்ணுக்கொண்ணு தவறாக புரிந்து கொண்டு அத்தியாசத்தினால அக்ஞைஹி அந்த அறிவில்லாதவர்கள் எப்படி ஆத்மத்வம் பிரதிபாத்யதே இப்படி இந்த ஆத்மாவை இவன் போய் பிகாஸ் ஆஃப் இஸ் இக்னரன்ஸ் இப்படி போய் இந்த ஆத்மாவானது இதெல்லாம் இருக்கு பர்வேஸ் அப்படின்னு புரிந்து கொண்டிருக்கிறான். அது எப்படி இருக்கு அப்படின்னாக்க அது எப்படி இருக்குன்னாக்க வன்ஹிதீஹி காஷ்டலோஹாதௌ வன்னி சங்கலனாத்யதா. எல்லாத்துக்கும் காரணம் காஷ்டஹா பச்சதி அப்படின்னா. சார் நானா சார் சமைக்கிறேன், அது விறக எடுத்து நான் அந்த அரிசியை களைஞ்சேன், அதை எடுத்து வச்சேன். என்ன பாவம் சார் ரொம்ப சிரமப்பட்டிருக்கீங்க சார், நான் வரேன்னு சொல்லிட்டு சமைச்சிருந்தேன். நானா சார் சமைச்சேன், அது அரிசியை களைஞ்சேன், வச்சேன், அந்த நெருப்புல வச்சேன், அந்த ஸ்டவ் நெருப்பு அப்படி சமைக்கிறது நானா சமைக்கிறேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஒரு உபசாரமா சொல்றோம் இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? காஷ்டஹா பச்சதி அப்படின்னு சொன்னாங்க. விறகு சமைக்கிறது அப்படின்னா பாருங்க, இது கரெக்டான ஸ்டேட்மெண்டா? இது விறகு சமைக்குமோ அப்படின்னா என்ன அர்த்தம்? விறகுன்னா நீங்க என்ன சார் புரிஞ்சுக்க மாட்டல? விறகுன்னா அதுல இருக்கக்கூடிய நெருப்பு என்ன இப்படி காஷ்டமானது அக்னியா இருக்கு. அந்த அக்னியை சேர்த்து இப்படி காஷ்டஹா பச்சதி அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இப்படி நம்ம லோக்கல்ல இந்த மாதிரி தப்பு தப்பா பேசி பழக்கம் இல்ல. அது பறமையில சாமா இருக்கு, அது விழ பார்த்துது சார். அது எப்படி விழ பார்க்குமா எங்கேயாவது இல்லையா? அது விழுந்துச்சுதான் நீங்க சொல்லலாம். விழா மாதிரி விழ பார்த்துட்டு நான் போய் அப்படியே காப்பாற்றி அதை தள்ளி விட்டேன் அப்படின்னா அது விழ. இத மாதிரி எல்லாம் லோக்கல்ல நம்ம சொல்லக்கூடிய டேர்ம்ஸ். இந்த மாதிரி நீங்க என்ன பண்ண ஆரம்பிச்சீங்க? பேசி பேசி வழக்கத்துல I am 75 kgs, I am fair, இல்லையா? I am thirsty, I am happy, I am a liar, I don't know French. இப்படி எல்லாம் அந்தந்த கோஷத்தோட நம்ம ஐடென்டிஃபை பண்ணி இல்லையா நான் எல்லாத்தையும் அத்தியாசம் பண்ணிட்டு அந்த தேகத்தோட ஐடென்டிஃபை ஆகி I am 75 kgs சொன்னீங்க இல்லையா? இந்திரியத்தோட ஐடென்டிஃபை ஆகி I am hungry சொன்னீங்க. மனசோட ஐடென்டிஃபை ஆகி I am happy சொன்னீங்க. புத்தியோட ஐடென்டிஃபை ஆகி ஐ எம் லாயர்னு சொன்னீங்க. அகங்காரத்தோட ஐடென்டிஃபை ஆகி அந்த இடத்துல பஞ்சவயசு ஐ ஸ்லெப்ட் அப்படின்லாம் சொல்றீங்க. ஐ டோன்ட் நோ இங்கிலீஷ், உங்களுக்கு தான் தெரியாத பிரெஞ்சு,
அது எப்படி உங்களுக்கு தெரியாதுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஐ டோன்ட் நோ பிரெஞ்சுன்னு எப்படி சொல்லுவீங்க? ஐ நோ பிரெஞ்சுன்னு சொன்னா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஐ டோன்ட் நோ பிரெஞ்சுன்னு எப்படி சொல்லுவீங்க? உங்களுக்கு தெரியாது எப்படி தெரியாம சொல்ல முடியும்? என்னமோ சொல்றீங்க, நம்மளும் புரிந்து கொண்டு இருக்கோம் இல்லையா? ரொம்ப யோசிச்சாக்க பதில் இல்லை இதுக்கெல்லாம். இந்த மாதிரி ஒரு பழக்கத்துல விளக்கு சமைச்சதுன்னு சொல்ற மாதிரி வன்னிதி காஷ்டலோஹாதவ் வன்னி சங்கலனாத்யதா, அந்த நெருப்பினுடைய சங்கலனத்தினால எப்படி இதை ஒண்ணு நம்ம தப்பாக புரிந்து கொண்டு இல்லையா, இந்த ஹாட் அயன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அயன்ல எங்கேயாவது வருமா அப்படின்லாம் வச்சுருக்கோம். வன்னி இதெல்லாம் காஷ்டா லோகாதோ, இப்படி காஷ்டம் லோகம், லோகம்னாக்க அந்த இரும்பு, இப்படி இதெல்லாம் வந்து நெருப்பை வைத்து கொண்டு அந்த மரம் அந்த இரும்பு முதலியவெல்லாம் அது வந்து அக்னியினாலதான் இதெல்லாம் இருக்கு அப்படின்றது புரிந்து கொள்ள. அதே மாதிரிதான் இந்த ஆத்மாவுடைய அவேர்னஸ் நம்ம எதோட சேர்த்துட்டோம்னாக்க இந்த தேகத்தோடையும் இந்திரியத்தோடையும் மனசோடையும் புத்தியோடையும் பிராணனோடையும் அகங்காரத்தோடையும் சேர்த்து நம்ம அத்தியாசத்தான் காரணம், அத்தியாசமாக சொல்ல ஆரம்பிச்சுட்டோம் சார் அப்படின்னு சொல்லி, இப்போ தேகம் இந்திரியம் மனசு புத்தி பிராணன்னு சொன்னார்ல, இது எல்லாத்தையும் பஞ்சகோஷ விவேகத்தோட அப்படியே நம்ம நான் சொன்னது இல்லையா, அது அப்படியே அவர் சொல்லிட்டே வருவார். தேகம் அன்னமயம் கோஷம் ஆவிஷ்ய ஆத்மா பிரகாசத்தே ஸ்தூலஹா பாலஹா கிருஷஹா கிருஷ்ணஹா வர்ணாசிரம விகல்பவான். இந்த ஆத்மாவானது என்ன தெரியுமா சாராச்சு? பிரவேச ஸ்ருதி வந்ததுனால இந்த உலகத்துல இந்த பாடிக்குள்ள அது வந்தது. அது வந்த உடனே அது என்ன ஆச்சு? அந்த ஆத்மாவானது என்னுடைய உடம்புல இருந்தது, அது இப்போ அன்னமய கோஷமாக ஆயிடுச்சு. தேகம் அன்னமயம் கோஷம். இந்த அன்னமய கோஷமாக இருக்கக்கூடிய என்னுடைய ஃபுட் ஷீட் இருக்க, இதுக்குள்ள ஆவிஷ்ய அதுக்குள்ள உள்ள பொந்துண்டு அது அப்படி பிரகாசிக்கிறது சார். எப்படி பிரகாசிக்கிறது அப்படின்னா, தூலஹா நான் ரொம்ப ஃபேட்டு 120 kg சார், கால் தாங்க முடியல, முட்டி வலி எல்லாம் வருது, டாக்டர் உடம்ப குறைச்சே ஆகணும், இவ்வளவு உடம்பு இருந்ததுதான் உங்க முட்டி தாங்காது, படுத்துருவீங்கன்னு பயமுறுத்துறான் சார் அப்படின்னு. ஸ்தூலஹா அகம்னு எதை ஸ்தூல, நீ எப்படி ஸ்தூலமா இருப்ப? பாடிய சொல்றான். நம்ம அந்த பாடியை போய் நானேன்னு வச்சுக்கிட்டு அகம் ஸ்தூலஹா எப்படி பாருங்க, இதான் அத்தியாசம். அகம் பாலஹா அப்படின்னா அந்த குழந்தை என்ன பண்றது? சார் நான் சின்ன பையன், எனக்கு முதல்ல கொடுங்க சார்ன்றான் பையன். பிரசாதம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணா வந்து கேட்கறான். ஏன் அவனுடைய சரீரத்தை வச்சுட்டு அவன் கிளைம் பண்றான் பாருங்க, நான் சின்னவன் முதல்ல என்ன கொடுத்து அனுப்புங்க, பெரியவாளுக்கெல்லாம் அப்புறம் கொடுங்க அப்படின்னு. அகம் பாலஹா. ஒருத்தன் சொல்றான், சார் எனக்கு கொஞ்சம் இடம் விட்டீங்கன்னா அப்படியே ஒட்டிட்டு காலில் உட்காந்துருக்கோம் சார். அகம் கிருஷஹா நான் ரொம்ப லீன் சார் அப்படின்றான். இன்னொருத்தன் சொல்றான், சார் ராத்திரில என்ன நீங்க கவனிக்கவே நாங்க நின்று நான் கருப்போ இல்லையா, நீங்க என்ன பார்க்காமே கார்ல ஏறி போயிட்டீங்க சார். அகம் கிருஷ்ணஹா அப்படின்றான் இல்லையா. இன்னொருத்தர் இருக்காரு, அவர் பார்த்திருந்தாலும் அவர் யாருன்னு கேட்டாருனாக்கா, சார் நான் பிரம்மச்சாரி சார், நீங்க கேட்கவே இல்லை, அவரே சொல்றாரு பிரம்மச்சாரி சார் நானு அப்படின்னு. அவரு இன்னொருத்தர் இருக்கார், அவரு சொல்றாரு, சார் நான் பிராமணன் சார் அப்படின்றாரு. நான் சத்திரியன் சார், நான் வைசியன் சார், நான் பரமஹம்ச சன்னியாசி சார் இல்லையா அப்படின்றாரு. சன்னியாசம் சார் தானே, மிச்ச சன்னியாசி மாதிரி என்ன நினைக்காதீங்க சார் அப்படின்னு சொல்றாரு. இப்படி எல்லாம் எதை வைத்துக் கொண்டு இவர்கள்லாம் சொல்லுகிறார்கள்? அன்னமய கோஷத்தை போய் இல்ல வைத்துக் கொண்டு இப்படி எல்லாம் இவர்கள் பண்ணி கொண்டுற பிராமண சத்திரியன் வைசியன் எல்லாம் இதெல்லாம் வந்து எதை பேஸ் பண்ணி? இந்த பாடியை பேஸ் பண்ணி வருது. பிரம்மச்சாரியம் காரகபுஸ்தத்தையும் வானப்பிரஸ்தம் சன்னியாசம் எல்லாம் இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி? அந்த இண்டிவிஜுவல் ஸ்பிரிச்சுவல் மெச்சூரிட்டிக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற விஷயங்கள். இதெல்லாத்தையும் இவன் கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இல்லையா, இந்த 29வது ஸ்லோகம் வரைக்கும் இந்த விஷயங்களை எல்லாம் சொல்ல போறாரு. என்ன அதுக்கப்புறம் பிராணகோஷோபி ஜீவாமி சுதிதோஸ்மி பிபாசிதஹ சம்ஷிதோ நிஷ்சிதோ மன்யே இதி கோஷே மனோமயே. பாருங்க, I am hungry, I am thirsty, I am living, இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்கான்.
இதெல்லாம் பிராண கோஷத்தினுடைய தர்மங்கள். பிராண கோஷத்தை போய் நான் இவன் அத்தியாசத்தினால நினைச்சிட்டு பிராணகோஷோபி ஜீவாமி, அந்த பிராண கோஷத்துல இருந்துட்டு அவன் என்ன சொல்றான், சார் ஐ எம் லிவிங் இண்டிவிஜுவல் சார் அப்படின்றான். சுதிதா அஸ்மி சார் ஐ எம் ஹங்கிரி அப்படின்றான். பிபாசிதா ஐ எம் தர்ஸ்டி சார் அப்படின்றான். சரி, இல்லன்னா இந்த அஷட் என்ன பண்றது, மனசுக்குள்ள போறது. சம்ஷிதோ நிஷ்டிதோ மன்யே சார் ஐ எம் டவுட்டிங் ஐ எம் டெஃபினட் அப்படின்லாம் சொல்றான். இல்ல இதெல்லாம் எங்க போனா மனோமய கோஷத்துல இருந்துட்டு இப்படி எல்லாம் பேசலாம். ஐ எம் அன்ஹாப்பி, ஐ எம் ஹாப்பி, ஐ டவுட், ஐ எம் டெஃபினட் அப்படின்லாம் சொல்றான். இல்லன்னா அவன் என்ன சொல்றான், விஞ்ஞான கஷ்டம் கோணமய கோஷத்துக்கு போய் எனக்கு தெரியும் சார், எல்லாம் தெரியும் சார், ஐநோ அப்படின்றான். அது எங்க எந்த ஐக்கு அப்படி நாலேஜ் எல்லாம் இருக்குமான்னு இவன் என்ன பண்றான், அந்த புத்தியோட தலை சேர்த்துட்டு எனக்கு தெரியும்னு வச்சுட்டு விஞ்ஞானமய கோஷோஸ்தா, விஞ்ஞானமய கோஷத்திற்கும் இவனுக்கு சம்பந்தமே இல்லை, அதுக்குள்ள இருக்க ஆத்மா அதுல ஸ்தகா இருந்து கொண்டு விஜானாமி இது திஷ்டதி ஐநோ அப்படின்னு சொல்றான் இல்லையா. அதே மாதிரி ஆனந்தமய கோஷாக்கியே து அகங்காரே புரா கிருதை, அதுல இருந்துட்டு அகங்காரம் நான் ஒருத்தன் இருந்ததாக நினைச்சுண்டு நான் இந்த ராத்திரி தூங்கினேன் அப்படின்னு நினைச்சுண்டு இவனான நான் நன்கு தூங்கினேன் அப்படின்லாம் சொல்லி இந்த ஆனந்தமய கோஷமானது அகங்காரமய கோஷமாக இருக்கக்கூடிய அதுல இருந்து கொண்டு இப்படி எல்லாம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னு பஞ்சமய கோஷத்துல சொல்றாரு இல்லையா. அதுக்கப்புறம் இல்லையா, புண்ணியைஹி உபாசனாபிஷ்ட சுகிதோஸ்மி இதி போததே, அது மாத்திரம் இல்ல, புண்ணியைஹி அபுண்ணியைஹி உபாசனாபிஷ்ட, நான் செய்த மெரிட்ஸ்னாலையும் நான் செய்த உபாசனையின் மூலமாகத்தான் இல்ல நான் சுகிதா அஸ்மி, அப்படி ஐ எம் ஹாப்பி, ஐ எம் என்ஜாயிங் அப்படின்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறான் இல்லையா. இதெல்லாம் பாருங்க சரியா வருமா? இது எதுக்காக இது சொல்றார் அப்படின்னா, ஆனந்தமய கோஷத்தை பத்தி பேசும் பொழுது வேதமானது எனக்கு பிரியம், மோதம், பிரமோதம் அப்படின்னு 3 விஷயத்தை எடுத்துன்னு வர்றார் ஆனந்தமய கோஷத்துக்கு. அந்த 3த்துக்கும் அப்பாற்பட்டதுதான் பிரம்ம புச்சம் பிரதிஷ்டா, மோதோ தட்சிண பக்ஷா, பிரமோத உத்தர பக்ஷா, ஆனந்த ஆத்மா பிரம்ம புச்சம் பிரதிஷ்டா ததப்யேஷ ஸ்லோகோ பவதி அப்படின்னு தைத்திரிய உபநிஷத்துல ஒரு பொருளை நாம வாங்கணும்னு நினைக்கும் போது, ஒரு ஜாங்கிரிய வாங்கணும் அப்படின்னு கடையில பார்த்தேன். பார்க்கும்போது எனக்கு ஒரு சந்தோஷம் வந்தது, ஆஹா இத வாங்கினா என் பசங்க இருக்கிறதா ரொம்ப பிடிக்குமே, என் பையனுக்கும் என் ஒய்ஃபுக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு நான் அதை பார்த்தேன். எனக்கும் அது பிடிக்கும். பார்க்கும்போது ஒரு ஆனந்தம் இருக்குது. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், சரி வாங்கிறது முடிவு பண்ணி பேக் பண்ணுப்பா அப்படின்னு சொன்னேன். பேக் பண்ணா அதை வாங்கிட்டு ஆத்துக்கு நான் வரேன் இல்லையா. இப்ப எனக்கு ஒரு மகிழ்ச்சி, அதை பார்க்கும்போது ஒரு ஆனந்தம் ஏற்பட்டது, அதுக்கு பிரியம்னு பேரு. அதை பேக் பண்ணி ஆத்துக்கு வரேன், வரும்பொழுது அதுக்கு ஒரு ஆனந்தம் வருது, அதுக்கு பேரு மோதம் அப்படின்னு பேரு இல்லையா இல்லையா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த உடனே எல்லாரும் அது சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு அனுபவத்துல சொன்னோம்னா அப்போ ஒரு மகிழ்ச்சி வருது தெரியுமா, அது பிரமோதம் அப்படின்னு பேரு. பிரிய மோத பிரமோதாதி விகாரங்களோட கூடி இருக்கக்கூடியதுதான் அந்த ஆனந்தம் எனக்கூடியது. அது ஆனந்தமய கோஷத்துக்கு சேர்ந்ததான விஷயம் தான். அதை விட வசதியா உள்ள இருக்கக்கூடியதுதான் அந்தரா சர்வாந்தரோ ஆத்மா, சர்வாந்தரா ஆத்மா, அதுக்கும் உள்ள இருக்கு பிரம்ம புச்சம் பிரதிஷ்டா அப்படின்னு உபநிஷத் சொல்றது இல்லையா. அந்த விஷயம் ஞாபகம் வந்ததுனால அதோட சொல்லி பஞ்சகோ ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரா விதிரிக்தா அகம், அகம் பரமாத்மா, அதுதான் சத்து, அதுதான் துவமு, அதுதான் நீயே, அது மாதிரி நீ இல்ல, நீயே அது இல்ல, அதுவே நீ இல்ல, நீயும் அதுவும் ஒண்ணுதான் அப்படின்றதுலதான் தாத்பரியம். இப்படி அப்படியெல்லாம் போட்டுப்பட்டா கன்ஃபியூஷன் தான் வரும். அதுவாகவே நீ இருக்கிற, இதுவாக அப்படியெல்லாம் புரிஞ்சுக்காதீங்க. அது வேற, இது ஐக்கியம். பரமாத்மா தான் ஆத்மா, ஆத்மா தான் பரமாத்மா அப்படின்னு சொல்றதுலதான் தாத்பரியம்னு சொல்லி இந்த ஸ்தூல சூக்ம காரண சரீரத்தை விட வேறானவர்ப்பா, பஞ்சகோஷத்தை விட வேறானவர்ப்பா, அவஸ்தாத்திரே சாட்சி பாணி அப்படின்னு
சொல்றதுக்கு விளைகிறது. இப்படி வருது. இதனுடைய மேல் போர்ஷனை பார்ப்போம்.